சுதந்திர காற்றை இன்று நாம் சுவாசிக்க 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சியே முதல் காரணம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்ட வரலாற்று சின்னமாக விளங்கி வருகிறது வேலூர் கோட்டை. 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி நடைபெற்ற வேலூர் சிப்பாய் புரட்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய சிப்பாய்கள் நடத்திய முதல் புரட்சிகளில் ஒன்றாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் வேலூர் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். திப்பு சுல்தானின் மகன்கள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கோட்டையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதே நேரத்தில் இந்திய சிப்பாய்களுக்கு ஆங்கிலேயர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். மத அடையாளங்களை அணியக்கூடாது, பாரம்பரியமாக அணியும் தலை அலங்காரங்களை பயன்படுத்தக்கூடாது, ஐரோப்பிய இராணுவ உடைகளை மட்டுமே அணிய வேண்டும் என்ற உத்தரவுகள் சிப்பாய்களுக்கு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தின. இதனால் ஆத்திரமடைந்த இந்திய சிப்பாய்கள் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை ஆங்கிலேய படையினருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் ஏராளமான ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதில் ஏராளமான இந்திய சிப்பாய்களும் உயிரிழந்தனர். இந்திய சிப்பாய்களின் தியாகத்தை, சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றையும் நினைவு கூறும் வகையில் வேலூர் கோட்டை எதிரே சிப்பாய் புரட்சி நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்பட்டும் வருகிறது. இந்த வேலூர் கோட்டை இந்திய வீரர்களின் தியாகத்தையும் நம்மை காக்கும் சுதந்திர வரலாற்றையும் தலைநிமிர்ந்து நினைவு கூறும் அழியா சின்னமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இது குறித்து வேலூர் அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சரவணன் கூறும்பொழுது, சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம் என்று இருமாந்திருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக 1806 ஜூலை 10 அதிகாலையில் நடைபெற்ற இந்த சிப்பாய் புரட்சி தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்திய சுதந்திரத்திற்கு வித்து என்றால் அது மிகையல்ல. ஏனென்றால் இந்த வேலூர் கோட்டையிலே அன்றைய தினம் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் போது ஒருவரல்ல இருவரல்ல கிட்டத்தட்ட 113 ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுகின்றனர். பதிலடியாக 800க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொல்லப்படுகின்றனர். இருந்தாலும் இந்திய சுதந்திரத்துக்கு இதுதான் முதல் வித்து. முன்னாள் ராணுவ வீரர் திரு சிவகுமார் கூறும்பொழுது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அது கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னும் போது இந்தியாவில தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையில ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜூலை 10ஆம் தேதி 1806ஆம் ஆண்டு பெரிய ஒரு புரட்சி நள்ளிரவு இந்த வேலூர் புரட்சி மண்டலம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த விரட்டினை தான் நாங்கள் இந்த வேலூர்ல ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அந்த ஒரு தருணம் தான் இன்றளவும் கிட்டத்தட்ட 229 வருஷங்கள் கழிஞ்சும் இன்னைக்கும் அந்த சிப்பாய் புரட்சியை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பெருமையாக இந்த வேலூர் கோட்டை மத்தியில நாங்கள் இன்றளவும் கொண்டாடிட்டு இருக்கோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.